ஹெல்த்தியான பீட்ரூட் மால்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 பீட்ரூட் எடுத்துனேன். பீட்ரூட்டை நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெட் கலரில் வரும். அந்த 2 பீட்ரூட் நல்லா தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துகிட்டு இதெல்லாம் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். பீட்ரூட் சாதாரணமாக குழந்தைலாம் சாப்பிட மாட்டா. இப்படி பண்ணால் விரும்பி சாப்பிடுவா. சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா கூடும். அதனால் குழந்தைகளுக்கு அவசியம் கொடுக்கணும். இது நல்ல மிக்சியில் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டுறதுனால பனங்கற்கண்டை பொடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இருப்பு சட்டி வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கணும். சிம்மிலே வச்சு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பனங்கற்கண்டை பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சிம்மிலே வச்சு நல்லா சுருளை கிளறி வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டா போதும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம கலருக்காக ஏதாவது ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாதாம் பருப்பும் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை ஜாம் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லாட்ட அதை வந்து மால்ட் மாதிரியும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.